ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்கின்ஸ் எப்படி டாக்கரில் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்கின்ஸ்னா என்ன, டாக்கர்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்ற அசம்ஷனில் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்சோ லினக்ஸில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ டாக்கர், ஜென்கின், லினக்ஸ் இந்த மூணுமே என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா இன்டெப்த்தான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லினக்ஸ் வர்ச்சுவல் மிஷினை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்டு த டிவி உபுண்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ச்சுவல் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ அந்த வர்ச்சுவல் விஎம் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த விஎம் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹவு டு இன்ஸ்டால் விஎம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவாக. அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, பர்டிகுலர்லி உபுண்டுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி விஎம் கிரியேட் பண்ண தெரியாது அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் உங்கள் விஎம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டெர்மினல் போய்க்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட டாக்கர் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு டாக்கர் அப்படின்ற கமாண்டை வந்து டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ டாக்கர் கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ சம்டைம்ஸ் சூடோவில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். சூடோ டாக்கர் ஓகே 1 2 3 4 ஓகே டாக்கர் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். தென் டாக்கரில் வந்து நம்ம ஜென்கின்ஸ் இமேஜை புல் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உங்கள் சர்ச் இன்ஜினில் போய் டாக்கர் லினக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் டாக்கர் இன்ஜின் ஆன் உபுண்டு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், இன்ஸ்டால் டாக்கர் இன்ஜின் ஆன் உபுண்டு அப்படின்னு சொல்லி. அண்ட் இதில் இன்ஸ்டாலேஷன் மெத்தடுக்கு வந்தீங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து டாக்கர் ரெபாசிட்டரி செட்டப் பண்ணுறது, இன்னொன்று வந்து மேனுவலாக டிபி ஃபைல் வச்சு ரன் பண்ணுறது, தேர்ட் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செட்டப் த ரெபாசிட்டரி. ஸோ யூஸ்வலாக வந்து உபுண்டுவில் வந்து நீங்கள் ஆப் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆப்ட் கெட் அப்டேட் அண்ட் ஆப் இன்ஸ்டால். ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃப்ரம் அ பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். டேரெக்டாக .deb ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது, பேக்கேஜ் .deb. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் sudo dpkg கமாண்ட் யூஸ் பண்ணிக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ கன்வீனியன்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த 3 கமெண்ட்ஸ் ரன் பண்ணால் போதும். ஸோ மற்ற இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் இந்த இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்டை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, கேர்ள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா sudo apt install curl அது மட்டும் ரன் பண்ணிங்கன்னா போதும். Y ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் கேர்ள் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு திரும்ப இந்த கமாண்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். கேர்ள் இப்போ வந்து getdocker.sh அப்படின்ற ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ எல்எஸ் போட்டிங்கன்னா தெரியும், getdocker.sh. செகண்ட் வந்து sudo sh getdocker.sh. ஜஸ்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிடும். நம்ம வேறு எந்த அடிஷ்னல் இன்புட்டும் கொடுக்க தேவையில்லை. இப்போ டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டாக்கர் குரூப்பில் நம்ம யூஸரை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அவுட்புட் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ sudo usermod ag docker. ஓகே, ஸோ இந்த கமாண்ட் இல்லாமல் ரன் பண்ணாலும் டாக்கர் வந்து ரன் ஆகும். பட் டாக்கரில் நம்ம எது பண்ணணும் அப்படின்னாலும் sudo பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ அதனால் நம்ம யூஸரை வந்து இந்த டாக்கர் குரூப்பில் ஆட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இப்போ யூஸர் பார்த்தீங்கன்னா இங்கே @ubuntu அப்படின்றதுக்கு முன்னாடி இருக்கும், இன்டு த டிவி @ubuntuன்னு இருக்குது. இல்லைனா நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்தீங்கன்னாலும் sudo usermod அதுக்கப்புறம் என்ன கமாண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டாக்கர் அதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டு த டிவி அப்படின்றத இந்த யூசர் நேம். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டாக்கர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா டாக்கரில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா டாக்கர் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஜென்கின்ஸ் இமேஜ் வந்து புல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே இது தான். இப்போ டாக்கர் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ஜென்கின்ஸோட டாக்கர் ஹப் லிங்க் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜென்கின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கேபிட்டல் ஜேயில் ஸ்டார்ட் ஆகும், இன்னொன்று ஸ்மால் ஜேயில் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஜேயில் இருக்கிறத ஓப்பன் பண்ணுவோம்.
ஓகே, ஸோ கேபிட்டல் ஜேல இருக்கிறத ஓப்பன் பண்ணவா Jenkins/Jenkins இருக்கு. ஸ்மால் ஜேல இருக்கிறத ஓப்பன் பண்ணால் வெறும் Jenkins அப்படின்னு இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாக்கர் அஃபிஷியல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து அஃபிஷியல் ஜென்கின்ஸோட டாக்கர் இமேஜ். பட் இதில் வந்து அஃபிஷியல் அப்படின்ற வேர்டு வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து அஃபிஷியல் கிடையாது. பட் இந்த ஜென்கின்ஸ் அப்படின்ற அஃபிஷியல் டாக்கர் இமேஜை வந்து ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் நோட் தான். ஜென்கின்ஸ் வந்து ஓவர் 2 இயர்ஸாக இந்த இமேஜை வந்து டெப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெறும் ஜென்கின்ஸ் அப்படின்ற இமேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கிட்ட எந்த அப்டேட்ஸும் வராமல் பழைய இமேஜாக தான் இருக்குது அப்படின்றது வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களே சொல்லியிருப்பாங்க, இன் ஃபேவர் ஆஃப் Jenkins/Jenkins:LTS. ஸோ அதுதான் இந்த இமேஜ். இது வந்து ஈவன் தோ அஃபிஷியல் இல்லைன்னாலும் ஜென்கின்ஸ் கம்யூனிட்டினால மெயின்டைன் பண்ணுற இமேஜ். ஸோ இதுதான் வந்து அப்டேட்டடான இமேஜ். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா Jenkins/Jenkins யூஸ் பண்ணுவீங்க. ஈவன் தோ இது வந்து அஃபிஷியல் இமேஜ் வந்து வெறும் ஜென்கின்ஸாக இருந்தாலும் நம்ம Jenkins/Jenkins தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குவிக் ரெஃபரன்சஸ், ஜென்கின்ஸ், ஹவு டு யூஸ் த இமேஜ், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது ஓல்டு ஜென்கின்ஸில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பட் நீங்கள் என்ன ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் கீழே வந்து ரீட் டாக்குமெண்டேஷன் ஃபார் யூசேஜ்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா GitHubல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரீட்மி ஃபைல் போட்டு இந்த ஃபைலை வந்து ஓகே, ஸோ இந்த ஜென்கின்ஸ் இமேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் டாக்கரில் வந்து ஜென்கின்ஸ் இமேஜ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. Jenkins/Jenkins அப்படின்ற ஃபைல் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து யூசேஜுக்கு டாக்கர் ரன். ஸோ இங்கே தேர்டாக வந்து ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்டை தான் நீங்கள் ரன் பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்கர் ரன். ஸோ டாக்கர் ரன் அப்படின்றது ஒரு இமேஜை புல் பண்ணி அதுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து -d டிட்டாச்டு மோட், அதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஒன்ஸ் நம்ம அந்த டாக்கர் இமேஜை ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நியூ லைன் டெர்மினலில் வந்து அது ஸ்டாப் ஆயிரும். தென் -b அப்படின்றது வந்து ஒரு பைண்ட் வால்யூம் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான், டாக்கருக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து ஒன்ஸ் அந்த கண்டெய்னர் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்காக Jenkins_home அப்படின்னு சொல்லி ஒரு வால்யூம் ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது டாக்கர் வால்யூம் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து டாக்கர் இமேஜுக்குள்ள /var/home அப்படின்ற பாத்தை வந்து மவுண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து -p அப்படின்றது போர்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ 8080க்கு வந்து 8080 அசைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 8080 அப்படின்றது நம்ம மிஷினோட போர்ட், செகண்ட் 8080ன்றது கண்டெய்னரோட போர்ட். ஸோ இந்த போர்ட்டில் தான் வந்து ஜென்கின்ஸ் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து -p 50,000 இருக்கு. ஸோ ஜென்கின்ஸில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லேவ் கூட கனெக்ட் பண்ணும்போது வந்து இந்த போர்ட் வழியாக தான் கனெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் இந்த -p வந்து -p 50,000 வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் நோடாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து Jenkins/Jenkins அப்படின்றது தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ், அதாவது கம்யூனிட்டி சப்போர்ட்டட் வெர்ஷன். :LTS அப்படின்றது லாங் டேர்ம் சப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நம்ம ஜென்கின்ஸ் இமேஜ் வந்து ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், unable to find image Jenkins locally. ஸோ LTS வந்து Jenkins/Jenkinsலேருந்து புல் பண்ணி டைஜஸ்ட் அண்ட் அதோட ஓகே, ஸோ இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ sudo docker, ஸோ Jenkins/Jenkins அப்படின்ற இமேஜ் வந்து இருக்கிறத பார்க்கலாம். டாக்கர் கண்டெய்னர் ls போடுவோம். ஸோ about a minute ago Jenkins/Jenkins அப்படின்றத வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். போர்ட் 8080 வந்து மவுண்ட் ஆயிருக்கிறத பார்க்கலாம். அண்ட் போர்ட் 50,000 மவுண்ட் ஆயிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதோட IP அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ipconfig அப்படின்ற கமாண்ட் அடிச்சிங்கன்னா 91.133. ஓகே, ஸோ இந்த IP அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு :8080 அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அன்லாக் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மின் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அட்மின் பாஸ்வேர்டு நமக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த அட்மின் பாஸ்வேர்டு வேணும்னா கேட் அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் வந்து ஓகே, ஸோ இந்த பாத்தில் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபைலில் வந்து நம்ம பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக இதான் கமாண்டு sudo docker exec. ஸோ exec அப்படின்றது எக்ஸிக்யூட் கமாண்டு -80 இன்டராக்டிவ் டெர்மினல். தென் வந்து இந்த 5F6E அப்படின்றது அந்த கண்டெய்னரோட ஐடி. அண்ட் பேஷ் அப்படின்றது நம்ம இப்போ பேஷ் ஷெல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம வியூ பண்ணணும். ஸோ இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே,
ஜஸ்ட் கேட் கமாண்ட் மட்டும் கொடுத்தா போதும். 861C ஓகே, இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் பேஸ்ட் ஆகுது. தென் கண்டினியூ. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம ஜஸ்ட் கேட் கொடுத்துட்டு அந்த பாத் கொடுத்து என்ன அவுட்புட் வருதோ அந்த டோக்கனை வந்து எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைஸ் ஜென்கின்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஜென்கின்ஸில் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுவேன். சேஞ்ச் யூனிட். ஸோ குவிக்காக இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுறேன். ஓகே, ஆர்பேக் மட்டும் இருக்கட்டும். எக்ஸ்டென்ஷன் ஓகே, ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ ஆர்பேக் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். தென் ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜென்கின்ஸ்குள்ளே போயிடும். into the TV 1 2 3 4 1 2 3 4 into the TV. ஓகே, தென் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, obtain only alpha. ஓகே, தென் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம ஜென்கின்ஸோட URL தான். ஸோ பேசிக்காக நம்ம வர்ச்சுவல் மிஷினோட IP அட்ரஸ் என்னவோ அது :8080 அப்படின்றது தான். ஸோ சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் யூஸிங் ஜென்கின்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸ்குள்ளே போயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஜென்கின்ஸு நீங்கள் லாக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ லாக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப லாகின் கூட பண்ணிக்கலாம். into the TV 1 2 3 4. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஸோ இதில் போய் நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படி டெர்மினேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அந்த ஜென்கின்ஸ் டாக்கர் இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் கில், அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரோட ஐடி ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர். ஓகே, ஸோ அதே கண்டெய்னர் ஐடி வந்து திரும்ப பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது டெர்மினேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சோடோ டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த கண்டெய்னரும் இல்லை. ஸோ உங்களுக்கு அகெயின் திரும்ப இந்த கண்டெய்னர் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா சேம் கமாண்டு தான். ஸோ உங்களுக்கு கண்டெய்னர் வந்து திரும்ப ரன் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் ரன் -t-b ஜென்கின்ஸ் ஹோம். ஸோ இதே கமாண்டு தான். இந்த கமாண்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஸோ இந்த எல்லா சைட்டோட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ டாக்கரில் இந்த மாதிரி தான் ஜென்கின்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஸோ ரிலேட்டட் டு பைத்தன், டெவாப்ஸ் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ @into the TV YT அப்படின்றது தான் எங்கள் பேஜோட நேம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.